தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கேட்டிமேளம் சீரியலுடைய நாளைய எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் தியா லக்ஷ்மி கிட்ட நான் அப்பாவை பார்க்கணும் பாட்டியை பார்க்கணும்னு சொல்லி கேட்கும்போது லக்ஷ்மி தியாவுக்காக சாப்பாடு ஓட்டுறாங்க. அப்போது உனக்கு முன்னாடி ஒரு பாட்டி தான் இருந்தாங்க, இப்போ உனக்கு 2 பாட்டி இந்த உட்காந்துருக்காங்களே, இவங்க உனக்கு கொள்ளு பாட்டி. அப்போது இன்னொரு பாட்டி யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது லக்ஷ்மி பாட்டி அப்படின்னு சொல்லி லக்ஷ்மியை கை காட்டுறாங்க. இப்படி சமாதானப்படுத்தி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு உருண்டை அப்படின்னு சொல்லி தியாவை சாப்பிட வைக்கிறாங்க. அப்போது கோவிலுக்கு போயிட்டு வந்த துளசி நடக்கிற எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அப்போ பாட்டி சொல்கிறது, இந்த குழந்தை வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டில் ஒரு பொலிவு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் வீட்டில் இருக்கவங்க ஆஃபீஸ் காலேஜ்னு ரெடி ஆகிட்டாங்க. ஃபஸ்ட்டு சிவராம் ரெடி ஆகிட்டு வராங்க. அப்போது தியா சிவராம் கிட்ட எங்கே போகிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டேன் அப்படின்றாங்க. ஸோ அந்த இடத்துல அஞ்சலியுடைய கல்யாணத்தை பற்றி பாட்டி பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு பையன் சம்மந்தம் பேசிட்டு போனால் அதை பற்றி என்ன யோசிச்சிருக்கீங்க, என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சிவராம் கிட்ட கேட்கும்போது யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சிவராமும் சொல்ல, அப்போது கணேசன் அதுக்கப்புறம் ரகு இவங்க 2 பேருமே அந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறாங்க. இவங்க 2 பேரும் வீட்டில் 2 பொண்ணுங்க கல்யாணம் ஆகாமல் இருந்தால் ஊர் உலகம் தப்பாக பேசும், நல்ல சம்மந்தம் வந்திருக்கும் போது அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கிறணும் அப்படின்னு சொல்லி இங்கே கேசவன் ரகு 2 பேருமே சொல்ல, இங்கே சிவராம் அமைதியாக தான் நின்றுட்டுருக்காங்க. அப்போது தீபாவும் என்ட்ரி கொடுக்குறாங்க. வசதியான இடத்துல பொண்ணு எடுக்க தான் யோசிக்கணும், ஆனால் கொடுக்க யோசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்போது அஞ்சலியுடைய என்ட்ரி, அஞ்சலி வேணும்னா நீயே கட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காலேஜுக்கு கிளம்பிட்டாங்க. சிவராம் லக்ஷ்மி இவங்க 2 பேரும் இதை பற்றி யோசிக்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் காலேஜை காமிக்கிறாங்க. கவின் ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருக்காங்க. மகேஷ் அஞ்சலி இவங்க 2 பேரும் நேற்று மீட் பண்ணதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போது அஞ்சலி கூப்பிட காதில் வாங்காமல் இங்கே கவின் உட்காந்துட்டு இருக்கதை பார்த்து அஞ்சலி இங்கே கவின் கிட்ட என்னாச்சு, உனக்கு ஏதாவது பிரச்சனையா, உன் லவர் கூட எதுவும் சண்டையா, உன் லவர் கிட்டே நான் பேசலாமா அப்படின்னு சொல்லி அஞ்சலி இங்கே கவின் கிட்ட கேட்க, கவின் அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்ற. அப்புறம் எதுக்காக நீ சோகமாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அஞ்சலி அங்கேருந்து போகிறாங்க. கவின் இன்னும் சோகமாக தான் இருக்காங்க. ஸோ அப்படியே சீனை கட் பண்ணால் இங்கே ஜெகன் அதுக்கப்புறம் மோனிகா, ஜெகனுடைய அம்மா இவங்க 3 பேருடைய கன்வர்சேஷன். அதாவது சொத்து எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிக்கலாம் அப்படின்னு பார்த்தா எதுவுமே நம்ம கைக்கு எட்டாமல் போயிடுச்சு. சொத்து இருக்குது ஆனால் அனுபவிக்க முடியாது, வீடு இருக்குது ஆனால் அது நம்மளுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, துளசிக்கிட்ட இருந்து அந்த தியாவை எப்படியாவது பிரித்து நம்ம கூட்டிக்கு வந்துடணும்னு இங்கே ஜெகன் ஒரு பக்கம் சொல்ல, தியா தான் துளசி கூட இருக்கணும்னு சொல்கிறாள், அப்படி எப்படி நம்ம முடியும் அப்படின்னு மோனிகா ஒரு பங்கு கேட்க, அதுக்கு ஒரு நான் ஐடியா வச்சுருக்கேன்னு சொல்லி சீனை கட் பண்ணுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் இங்கே துளசியுடைய வீட்டுக்கு 2 கான்ஸ்டபிள் வராங்க. இது மாதிரி இன்ஸ்பெக்டர் உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க, குழந்தையும் கூட்டிகிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொன்னதும் ஏன் எதுக்குன்னு கேட்குறாங்க. நீங்கள் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி இங்கே துளசியுடைய அப்பா அம்மா தியா குட்டி இவங்க 4 பேரையுமே ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா இன்ஸ்பெக்டர் இந்த குழந்தையை கடத்தி வச்சுருக்கீங்களாமான்னு சொல்லி இங்கே கேட்குறாங்க. இல்லை இது என்னுடைய குழந்தை அப்படின்னு சொல்லும்போது, கழுத்தில் தாலி இல்லை, காலில் மெட்டி இல்லை, அப்புறம் எப்படிமா உன்னுடைய குழந்தையாகும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டரும் கேள்வி கேட்க, அந்த இடத்துல சிவராம் சொல்கிறாரு, என் பொண்ணுக்கும் இவங்க அப்பாவுக்கும் கல்யாணம் ஏற்பாடு செஞ்சோம், ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவர் இறந்து போயிட்டார், இந்த பொண்ணு எங்கள் கூடவே வந்துடுச்சு, எங்கள் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டுச்சு, அதனால தான் நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்ல, பணக்கார வீட்டு பொண்ணுன்னு தெரிஞ்சு பணத்துக்காக ஆசைப்பட்டு அந்த பொண்ணோட மனசை கலைச்சி இவங்க கூடவே வச்சுக்கிட்டீங்கல்ல, இந்த பொண்ணை நீங்கள் கிட்னாப் பண்ணியிருக்கீங்கன்னு அவங்க சொந்தக்காரங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, அப்படியெல்லாம் எதுவும் கிடையாதுன்னு இவங்க 3 பேரும் சொன்னாலும் அந்த இடத்துக்கு ஜெகனுடைய அம்மா மோனிகா இவங்க 3 பேரும் ஸ்டேஷனுக்கு வராங்க. வந்தவங்க துளசிக்கிட்ட இருந்து தியாவை பிரிக்கிறாங்க. ஆனால் தியா குட்டி நான் துளசி அம்மா கிட்டேருந்து போக மாட்டேன், எனக்கு துளசி அம்மா தான் வேணும்னு சொல்லி அடம் பிடிக்க, அப்போது இன்ஸ்பெக்டர் இவங்க 3 பேரையும் வார்ன் பண்ணுறாங்க. கடைசி கட்டத்தில் துளசியுடைய அப்பா அம்மாவை லாக்கப்பில் வைக்கிறாங்க. அப்போது இங்கே துளசி பதறி போயிட்டு நான் குழந்தைய ஒப்படைக்கிறேன், எங்கள் அப்பா அம்மாவை விட்டுருங்க, இதுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு கெஞ்சினாலும் அவங்க 2 பேரையும் லாக்கப்பில் வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் இங்கே மோனிகா பார்த்திங்கன்னா தியா குட்டியை துளசிக்கிட்டேருந்து பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ ரொம்ப நேரம் ஆகுது, எங்கள் அப்பா அம்மாவை விடுங்க, நான் தான் குழந்தைய கொடுத்துட்டேன்னு இங்கே துளசி ஒரு பக்கம் கேட்க, உனக்கும் குழந்தைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு உன் கைப்பட ஒரு லெட்டர் ஒன்று எழுதி கொடு, அப்போ தான் நாங்கள் வெளியில் அனுப்புவோன்னு இங்கே இன்ஸ்பெக்டர் துளசியை மிரட்ட, துளசியும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாங்க. ஸோ தியா இங்கே துளசியை அம்மானு கூப்பிட்டது
அதுக்கப்புறம் தியாவுடைய பாட்டி, தியா இனிமேல் உன்னுடைய குழந்தை அப்படின்னு சொன்னது இது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்தாலும் தன்னுடைய அப்பா அம்மாவுக்காக ஒரு லெட்டரை எழுதி எனக்கும் அந்த குழந்தைக்கும் இனி எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. ஆனால் அந்த இன்ஸ்பெக்டர் அப்போவும் துளசியுடைய அப்பா அம்மாவை வெளியில் விடலை. கொஞ்சம் இரு நான் வரேன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு அங்கேருந்து போகிறாங்க. துளசியும் ஸ்டேஷனில் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அங்கே வந்து கான்ஸ்டபிள் கிட்ட துளசி எங்கள் அப்பா அம்மாவை வெளியில் விட சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, உனக்கு யாராவது எம்எல்ஏ இது மாதிரி யாராவது தெரியுமாம்மா, உங்கள் அப்பா அம்மாவுக்கு யாருக்காவது தெரியுமாம்மா, அவங்கள வச்சு தான் நீ வந்து வெளியில் எடுக்க முடியும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்ல துளசியுடைய அப்பா அம்மா 2 பேரும் துளசியை வீட்டுக்கு போக சொல்கிறாங்க. உங்களை இந்த நிலைமையில் விட்டுட்டு நான் எப்படி வீட்டுக்கு போகிறதுன்னு துளசியும் சொல்ல, வயசு பொண்ணு ஸ்டேஷனில் இருக்கக்கூடாது, நாங்கள் பார்த்துக்குறோம், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி துளசியை அங்கேருந்து கிளம்ப சொல்கிறாங்க. ஸோ லக்ஷ்மி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. நம்மளுக்கு மட்டும் ஏன் அப்படிலாம் சோதனைக்கு மேலே சோதனை அந்த கடவுள் வந்து கொடுக்குறாரு அப்படின்னு சொல்ல, எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிச்சிட்டோம், சரி பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எபிசோடை முடிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. கடைசி கட்டத்தில் துளசிகிட்ட இருந்து தியாவை குட்டியை பிரிச்சுட்டாங்க. ஸோ தியா மீண்டும் துளசியை சேர்வாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட இன்னைக்கு எபிசோட முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றினா உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.